ஏற்காடு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு வந்து குழந்த பிறக்க போகுது. ஏன்னா பெயின் வந்துருச்சு. அதனால் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஜென்ட்ஸ் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து காருக்கு வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன குழந்த பிறக்கும் அப்படின்ட்டு. எனக்கு பொண்ணு பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, பையன் பிறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அது வரும்போது கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு, வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ வரையுமே இருக்கேன். நார்மலுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ஏப்ரல் 18 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ லைட்டாக பெயின் வந்ததுனால நார்மலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் பொசிஷன் லைட்டாக திரும்பி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. மேபி இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு எப்போ வேணால் பறக்கலாம். அதை விட அவள் எப்படி இருப்பான்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. எப்படி சின்ன வழியே தாங்க மாட்டா, இவ்வளோ பெரிய வழியை எப்படி தாங்க போகிறான்ட்டு பார்க்கலாம். எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நல்லபடியாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க.